இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்காங்க அப்படின்னு இது வந்து இது ரொம்ப கஷ்டம். தாவேகா தம்பிகளோட மோசமான கேள்வி இது. அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இதுக்கு திமுகவுக்கு சம்மந்தம் இல்லடா. இருந்தாலும் நாங்க கேட்போம் சார், இதுக்கு பின்னாடி யாரு இருக்கா? அதுக்கு உங்ககிட்ட குழாயில தண்ணி இல்லைனாலும் பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்ற மாதிரி இருக்கு. சொல்லி யூஏ சர்டிஃபிகேட் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க நீதிமன்றமே சொல்லியாச்சு. ஆனாலும் வந்து சென்சார் போர்டு வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குள்ள யார் இருக்கா? கூடுதல் சொலிசிட்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே போறாங்கம்மா. நம்ம சுந்தரேஷன் அவங்க தானே போறாங்க, நம்ம போலியம்மா. நமக்கு அதுக்கு என்ன இருக்குது? ஏமா நம்ம கையிலே கிடையாது. இந்த சென்சார் போர்டு நம்ம கையிலே கிடையாதுமா, மாநில கையிலே கிடையாது. ரயில் கட்டு போயினாலும் திமுக தான் காட்டுறோமா. சென்ட்ரல் கவர்மெண்ட் போய் கேளுங்க. அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி கோர்ட்டுக்கு போனாங்க. காலையிலே மாண்புமிகு நீதியரசர் பிடி ஆஷா அவங்க வந்து தீர்ப்பும் கொடுக்குறாங்க. அடுத்த காமனத்திலே போய் சிஜேட்டை பென்ஷன் பண்ணுறாங்கம்மா. அப்போ எவ்வளோ வெஞ்சன்ஸோடு செய்கிறாங்க. யாரு? சென்ட்ரல் கவர்மெண்ட் தாம்மா. ஈடி எப்படி ஒரு கை குழந்தை, இது ஒரு கள்ளப்பிள்ளை. சென்சார் போர்டு ஒரு கள்ளப்பிள்ளை. இல்லை அவரோட குட்டி குழந்தைகள் பல ரூபத்தில் இருப்பாங்க. ஸ்டாம்பேட் நடந்து போச்சு. 48 மணி நேரம் கழிச்சு ஸ்டாலின் சார் பழிவாங்க என்ன பழிவாங்கன்னார்ல, போட வேண்டியதானே. மோடி சார் பழிவாங்கன்னு என்ன பழிவாங்க, என் படத்தை விடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே. திறக்க முடியாது. இவர் வேற பார்த்தீங்கன்னா சாட்டை எடுத்து பிஜேபிக்காரனை பூரா அடிக்கிறாரு. நல்லது பண்ண வந்தான்னு விரட்டி அடிக்கிறாரு. அப்புறம் எப்படிப்பா அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க? கோவம் வருமா வராது அவங்களுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்டில் உள்ளவங்களை பூரா சாட்டை எடுத்து அடித்தாங்க. அது எம்ஜிஆர் அடிச்சா ஏற்றுக்கிறீங்க, விஜய் அடிச்சா என்ன ஏற்றுக்க மாட்டேங்கிறீங்க? மூவி வேர்ல்டு மீடியா தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம யாரை சந்திச்சு பேச போறோம்னா, அட்வொகேட் தமிழ்வேந்தன் ஐயாவை சந்திச்சு. ஜனநாயகன் படம் ரிலீஸ் ஆகிறதுல நிறைய பிரச்சனைகள் போயிட்டு இருக்கு. இந்த பிரச்சனைக்கு பின்னாடி யார் இருக்கா அப்படிங்கறத கேட்டு தெரிஞ்சுக்கலாமாங்க. வணக்கம் சார். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கம்மா. சென்சார் போர்டுக்கு ஜனநாயகன் படத்து மேல என்ன கோபம்? அவ்வளவு கோபம்? சென்சார் போர்டுக்கு விஜய் மேல ரொம்ப கோபம். அதனாலதான் இந்த மாதிரி அழுத்துறது போட்டுக்கிட்டு. ஏன்னா அந்த படத்துல விஜய் துப்பாக்கி எடுத்து சொல்றாரு. வேற எந்த படத்துலயும் துப்பாக்கி வச்சிருக்காரு. துப்பாக்கின்னு ஒரு படம் வந்துச்சு தெரியுமா? துப்பாக்கின்னு ஒரு படம் வந்துச்சு. துப்பாக்கி எடுத்து சொல்றாரு. இந்த காட்சிகள்லாம் பயங்கர வயலண்டா இருக்கு, நாட்டுக்கு பெரிய அமைதி குலையுது. அதான் சீமான் சுடாத துப்பாக்கியெல்லாம் அவர் வச்சிருக்கிறாராம். AK-74 மாதிரி 84 94. விஜய் இந்த படத்துல துப்பாக்கி எடுத்து சுடுறதுனால நாட்டோட அமைதி குலையுது, கெட்டுறது. தேட்டர்ல டப்பு டப்புன்னு எல்லாரும் கண்ணிலையும் புல்லட் படாத அப்படி பண்ணிட்டாங்க. அதனால அப்படியே தடை பண்றாங்க. வேற ஒன்றும் இல்லை. சரியாயிடும் பிரச்சனையெல்லாம். அதாவது நம்ம விஜய் அரசியலுங்கிறது வேற நிலைப்பாடு, அதில் நம்ம மாற்றுக்கிறது கிடையாது. அவரோட அரசியலில் பண்ணுற கோமாளித்தனத்தை நான் கிண்டல் பண்ண தான் செய்வேன். பட் ஒரு ஒட்டுமொத்தமாக ஒரு சினிமாங்கிறது வந்து ஒரு நம்மளுடைய ஃபெஸ்டிவல் இருக்குல்ல, தமிழ் பண்டிகை பொங்கல், தை திருநாள். கலைஞர் கருணாநிதி தான் அறிவிச்சார், தை தாண்டா பொங்கல், தமிழனுக்குன்னு ஒரு டேட் இருக்க முடியும். தை மாசி பொங்கனி சித்திரை வைகாசி ஆனி ஆடி புரட்டாசி ஐப்பசி கார்த்திகை மார்கழி தானே இருக்குது. தை தானே ஒன்றில் ஆரம்பிக்குது. சித்திரை வைகாசினா நீ பாட்டு பாடுற இல்லை தை தானே அப்படின்னு அறிவிச்சார். பெரிய முரண்பாடான விஷயத்த அழகாக செஞ்சார். அதை அப்படி இருக்கக்குள்ள பொங்கலுங்கிறது என்ன? முதல் நாள் காணும் பொங்கல். தமிழர்களுடைய மரபா பாருங்க, காணும் பொங்கல். இப்போ எல்லாரையும் பார்க்கறது, வர்றது, போகிறது, வர்றது, நல்லது கெட்டது, பொங்கல் வைக்கிறது, சாப்பிட்றது, விவசாயத்துக்கு நன்றி சொல்கிறது, விவசாய பயிர்களுக்கு நன்றி சொல்கிறது. மாட்டுப்பொங்கல். மாட்டுப்பொங்கல் வந்து கதிரை எடுத்து அந்த நெட்டு சுற்றி மாடு, நம்மள்கிட்ட இருக்கிற மாடு ஆடை கட்டி மஞ்சள் தண்ணிலாம் தெளித்து மாட்டுக்கு மாலையெல்லாம் புது மாலையெல்லாம் போட்டு குளியாட்டி முழுக்காட்டி மாலையை நிப்பாட்டி பொங்கலோ பொங்கல் சங்கராதேவி ஆடு மாடு பெருக பெருக பொங்கலோ பொங்கல்னு கூவுவோம் குடும்பமாக. சின்ன பிள்ளை நம்ம டங் 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 தட்டை எடுத்துட்டு அடிச்சு விட்டுவோம். இது நம்மளுடைய மரபு. திருவள்ளுவர் தினம்னு அதில் ஒரு நாள் இருக்கும். டாஸ்மார்க்கே லீவு. அப்படி ஒரு வள்ளுவனுக்கே ஒரு பண்டிகை கொண்டாடும் மக்கள் தான் ஆன்றோர் சான்றோர். நம்மளோட கிளப்பிங்கில் அப்புறமா ஒரு சினிமா பார்க்கறது, இது மஸ்ட். தீபாவளினா எண்ணெய் தேய்ச்சி குளிச்சு கறி சாப்பிட்டுட்டு படத்துக்கு போயிடுறது, இது மஸ்ட். தீபாவளியில் இருக்க ட்ரிங்க்ஸோட ஆதிக்கம் கூட பொங்கல்ல இருக்காது. தீபாவளியில் ட்ரிங்க்ஸ் ஆதிக்கம் இந்த 800 கோடி ரூபாய்க்கு விற்றுருக்கு, ஆனால் பொங்கல்ல இருக்காது. ஆனால் நம்மளுடைய கல்ச்சர்லேயே சினிமா கிளப்பானது தான். திரையில் தேடாதீங்க தலைவர்கள்னு சொல்றாங்கல்ல, நமக்கு கல்ச்சரே அதுதான். அது ராகுல் காந்தி 2000. அப்புறம் ஏன் சார் திரையிலிருந்து வர ஒரு தலைவனை ஏத்துக்க மாட்டீங்க? அவர் படத்து ரிலீஸுக்கு வந்துட்டு சென்சார் போர்டுல பல ரூல்ஸ் சொல்றீங்க. ஒரு தேதி சொன்னீங்க, அந்த தேதி மாறிடுச்சு. எல்லாரும் என்ன சொல்றாங்கன்னா இதுக்கு பின்னாடி வந்து டிஎம்கே தான் இருக்காங்க அப்படின்னு. இது வந்து இது ரொம்ப கஷ்டம். தாவேகா தம்பிகளோட மோசமான கேள்வி இது.
அவங்களுக்கே தெரிஞ்சு போச்சு இதுக்கு திமுக சம்மந்தம் இல்லடா. ம். அந்த சென்ட்ரல் போர்டு அந்த ஆபீஸோட போர்டு இருக்கு, நீங்க ப்ரமோல வெட்டி வைங்க. இருந்தாலும் நாங்க கேட்போம் சார், இதுக்கு பின்னாடி யார் இருக்கா? அதுக்கு உங்ககிட்ட குழாயில தண்ணி வரலனாலும் பாகிஸ்தான் தீவிரவாதின்னு சொல்ற மாதிரி இருக்கு. ம். அது அவன் பாவம் எங்கே கிடக்குறாங்கன்னு தெரியல. இப்ப இவங்க என்ன ஆகி போச்சுன்னா, விஜய் வந்து அவங்க எதிர்பார்த்தது வேற, யார் பிஜேபி கவர்மெண்ட் எதிர்பார்த்தது வேற. என்னன்னா எப்படியாவது வளர்ச்சி கழிச்சு கொண்டு வந்துடலாங்கிறது. அப்ப இதுக்குள்ள எந்த டிஎம்கே பீப்புளும் இல்ல, இல்லம்மா இல்லம்மா. யாரும் இல்ல. அப்ப அம்மா, இந்த ஒரு விஷயத்த வந்து மறுபடி சென்சார் போர்டுல யுஏஇ கொடுங்கன்னு சொல்லி யுஏ சர்டிபிகேட் கொடுத்து படத்தை ரிலீஸ் பண்ணுங்க நீதிமன்றமே சொல்லியாச்சு. ஆனாலும் வந்து சென்சார் போர்டு வந்து மேல்முறையீடு பண்ணியிருக்கிறாங்க. இதுக்குள்ள யார் இருக்கா? கூடுதல் சொலிசிட்டர் சென்ட்ரல் கவர்மெண்ட் தானே போறாங்கம்மா. நம்ம சுந்தரேசன் அவங்க தானே போறாங்க, நம்ம போலியம்மா. நமக்கு அதுக்கு என்ன இருக்குது? ஏமா நம்ம கையிலே கிடையாது, சென்சார் போர்டு நம்ம கையிலே கிடையாதுமா, மாநில அரசு கையிலே கிடையாது. ரயில் கட்டு போயினாலும் திமுக தான் காரணமா? இல்ல, விஜய் படத்துக்கு மட்டும் இந்த மாதிரி பண்ற மாதிரி தெரியுது அப்படின்னு சொல்றாங்க சார். இங்க பாருங்க, ஏற்கனவே ஒரு வாட்டி விஜய் படம் ஒன்று நின்றுச்சு. அது வந்து மாநில சர்க்கார் ஜெயலலிதா அவங்க நிப்பாட்டி வச்சாங்க. அப்புறம் அப்புறம் பிள்ளையும் போய் சரி பண்ணி அந்த படத்தை ஓட விட்டாங்க. உங்களுக்கு தெரியும் 2017 ராகுல் காந்தி ட்விட் ஒன்று இருக்கு. அதாவது தமிழர்களுடைய ஒன்றியது சினிமா, அவங்க தமிழ் சமூகத்தோட கல்ச்சர்னு இருக்கும் அதில் பாருங்க. அதில் போய் இவங்க அரசியல் பண்ணாதீங்க, அவங்களுக்கு அது பிடிக்காது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. நமக்கு சினிமாங்கிறது நம்மளுடைய பெஸ்ட் என்டர்டைன்மெண்ட், வேறு எதுவுமே நம்மள்ட்ட கிடையாது. நம்ம அதோட நின்றுட்டோம். அப்போ நம்மளோட ஒன்றியது சினிமா. பாட்டு கேட்குறமே, இவ்வளோ தமிழ் பாட்டு வேறு எங்கேயாவது இருக்காமா? இவ்வளோ சங்கீதம் அப்படியே ஒரு 50 பாட்டை கேட்டால் ஊர் வந்துடுதுமா. ஓட்டிகிட்டே போனால் கார் ஓட்டிகிட்டே ஊர் வந்துடுது. அனுபவம் பேசுது. ஆமாம், அங்கேருந்து ஒரு 50 பாட்டு போட்டால் மெட்ராஸ் வந்துடுது. இது எங்கே உண்டு? இது எங்கேயும் இல்லை சார், எங்கேயும் இல்லை. நம்மளோட கிளப்பானது அது. வெறும் சங்கீதமா, பாடலா, இசையா, யாழா எல்லாமா நம்ம இருந்தோம். நம்ம காரணம் நம்மள்ட்ட கலை நுட்பம் அதிகமா. கலை தான் நம்மளோட வாழ்வியல் அங்கமே, கலை தான் தமிழுடைய மரபே. அதுதான் ஆடல் பாடல் சுந்தர தெலுங்கு பாட்டு இசை பொண்ணு எழுதினாலே பாட்டு, தோணிகள் ஓட்டி விளையாடுவோம் அப்படின்னு பாட்டு எழுதினான். அதனால கலை எல்லாமே நம்மளோட இன்பில்ட் ஆனது. இது முழுக்க முழுக்க வந்து 200 கோடி ரூபாய் சம்பளம் போயிட்டு 300 கோடி தான் படமே. அவங்க ப்ரொடக்ஷன் கம்பெனி கோர்ட்டுக்கு போனாங்க. காலையிலே மாண்புமிகு நீதியரசர் பிடி ஆஷா அவங்க வந்து தீர்ப்பும் கொடுக்குறாங்க. அடுத்த காமண்டத்திலே போய் சிஜேட்ட மென்ஷன் பண்ணுறாங்கம்மா. அப்போ எவ்வளோ வெஞ்சன்ஸோடு செய்கிறாங்க. யார்? சென்ட்ரல் கவர்மெண்ட் தாம்மா. ஈடி எப்படி ஒரு கை குழந்தை, இது ஒரு கள்ளப்புள்ள, சென்சார் போர்டு ஒரு கள்ளப்புள்ள, எல்லாம் அதோட குட்டி குழந்தைகள் பல ரூபத்தில் இருப்பாங்க. எந்த பக்கத்தாலும் கனெக்ஷன் இருக்கும் அப்படின்னு சொல்கிறீங்க. இப்போ தெரியுதா டிஎம்கே கவர்மெண்ட் எவ்வளோ சஸ்டைன்ட் அவங்கள்ட்ட மேற்கொள்கிறாங்கன்னு? ராகுல் காந்தி சொன்னார் பார்லிமெண்ட், யூ நெவர் என்டர் தமிழ்நாடு, ஒரு நாள் நுழைய முடியாது தமிழ்நாட்டுக்குள்ள. அவன் அப்படிப்பட்ட ஏன் நுழைய முடியாது? காரணம் இந்த திராவிட கட்சிகளோட ஆதிக்கம் இங்கே அதிகம். சொல்றது நம்ம ஏமா கட்சிக்குள்ள 1000 பிரச்சனைமா, அதெல்லாம் விமர்சிச்சுக்குவோம். ஆனால் தாமரப்பூவா சூரியனானவர்களும் சூரியன் இருப்பாங்க. சூரியன் இல்லாமல் தாமரை எப்படி மலரும்? மலராது இல்லை, வைட்டமின் டி வேணும்ல, அதனால வளராது. அவங்களே என்னமோ ஈடி எல்லாம் வச்சு போடுவாங்க, கேஸ் போடுவாங்க, எல்லாம் பண்ணுவாங்க. விஜய்க்கு இது மட்டும் என்னம்மா, அடுத்து ஈடி வருமா வீட்டுக்கு, இன்கம் டேக்ஸ்லாம் எடுப்பா காமி பார்ப்பாங்க, அலங்கமலங்க அடிச்சு செஞ்சிருவாங்க. இப்போ விஜய்க்கு என்ன செய்யறதுன்னு தெரியல. இந்த இடத்துல என்ன செய்யறது? என்ன பண்ணியிருக்கணும் விஜய் அவர்கள், என்ன பண்ணியிருக்கணும்னு நினைக்கிறீங்க? நான் நடித்தேன், சம்பளம் வாங்கிட்டேன், முடிஞ்சு போச்சு. படம் ரிலீஸ் ஆகுது, நான் என்ன பண்ண முடியும்? அதுமாரி இந்த நேவியோடைய சிம்பிளை எல்லாம் பயன்படுத்தியிருக்காங்கன்னு. சரி, இத்தனை நாள் எத்தனையோ படங்கள் ரிலீஸ் ஆயிருக்கு. சென்சார் போர்டு வந்து இவ்வளோ தூரத்துக்கு ஒரு தாமதம், இத்தனை கேள்விகள் அப்படியெல்லாம் ஒரு நம்ம கேள்விப்பட்டது இல்லை. சரி, இது புதுசா வெற்றிமாறனோட விடுதலை படத்துக்கெல்லாம் அந்த பாடுபடுத்திட்டாங்க. வெட்டி போஷனா தூக்குனாங்க. அது பெரிய லெவல் பேசப்படல சார், வெளியே தெரியல. வெளியே தெரியலன்னா அது விஜய் நடிக்கல, விஜய் சேதுபதி நடிச்சாரு. வெறும் விஜய் அரசியலா பாக்குறாங்க. ரெண்டாவது எனக்கு இன்னொன்னு சொல்லுவேன், அந்த டிரெக்டர் கம் விஜய் என்ன சொல்லியிருக்கணும், லிட்டரலி சொன்னா கொஞ்சம் கேர்ஃபுல்லாவே எடுங்க, எதுவானுமோ பிரச்சனை பண்ணுவானுங்க. ஒரு சின்ன ஸ்லிப்பா ஒரு சீன் வச்சாலும் பிரச்சனை தான். ஆமா, இவர் வேற பாத்தீங்கன்னா சாட்டை எடுத்து பிஜேபி காரனை பூரா அடிக்கிறாரு. நல்லது பண்ண வந்தான்னு வெட்டி அடிக்கிறாரு. அப்புறம் எப்படி அவங்க ஆர்டர் கொடுப்பாங்க? கோவம் வருமா வராது அவங்களுக்கு? சென்ட்ரல் கவர்மெண்ட்ல உள்ளவங்களை பூரா சாட்டை எடுத்து அடிச்சாங்க. எம்ஜிஆர் அடிச்சா ஏத்துக்கிறீங்க, விஜய் அடிச்சா என்ன ஏத்துக்க மாட்டீங்க? எம்ஜிஆர் யார் அடிச்சாரு? நம்பியார் தான் அடிச்சாரு. இவர் வந்து வேட்டி எல்லாம் பிஜேபி காரங்கிறாங்களா, வேட்டிக்கிறவங்கள அடிச்சா எப்படி ஒத்துப்பாங்க? ஒத்துக்க மாட்டேன். அது மட்டும் இல்லாம டெலிவரி டேட் அன்னைக்கு தானே டெலிவரி படத்துல தானே சார் அடிச்சாரு. ஆமா, படத்துல நடிக்கிற நிஜத்தில் நடிப்பாரு, படத்துல அடிச்சாரு. ஆமா, டெலிவரி டேட்டுங்கிறது டாக்டர் சொல்லுவாங்க. ஆமா, ஜனவரி 10ஆம் தேதிமா, 8ஆம் தேதியெல்லாம் வந்து அட்மிஷன் ஆயிடணுமா அப்படின்னு சொல்லுவாங்க. 8ஆம் தேதியும் புள்ள பிறக்கலாம், 9ஆம் தேதியும் பிறக்கலாம், 10ஆம் தேதியும் பிறக்கலாம். அப்ப 14ஆம் தேதியும் பிறக்கலாம். ஆனா நீங்க இத்தனாம் தேதி தான் என் புள்ள பிறக்கணும்னு சொல்லிட்டு வந்தா
யூஏ சான்று எங்கம்மா கொடுத்தாங்க? எங்கே கொடுத்தாங்க? யூஏ சான்று ஒன்று ரெடி ஆகிட்டு இருக்குன்னாங்க. பிரிண்டரில் ஸ்டக் ஆகிட்டா, இல்லை எழுதி தூட்டி போயிட்டு ஆர்டரை கடிச்சிச்சு, ஏதோ ஒன்று சொல்கிறது தானே, அவங்க வாய் தானம்மா, அவங்க வாயா அவங்க வீட்டு பொருள். நம்ம ஒரு விஷயம் வந்த பிறகு தான்மா நம்மளுது. எங்கள் அப்பா அடிக்கடி சொல்லுவார், கோழி முட்டையாக இருக்குள்ள கோழி குஞ்சா கணக்கு போடக்கூடாதுடா. கோழி முட்டையாக இருக்குள்ள கோழி முட்டை தான், குஞ்சா பொரிச்ச பிறகு தான் அது குஞ்சு. அது எத்தனை வளர்ந்து கோழி ஆகுதோ அதுதான் கோழி, எத்தனை விற்பனை ஆகுதோ அதுதான் லாபம். இது அடிக்கடி சொல்லுவார். அதுதான் இந்த இடத்துல ஞாபகம் வருது. நீங்கள் வந்து யூஏ சான்று கையில் வந்த பிறகுல நீங்கள் டெலிவரி இது ரிலீஸ் டேட் அறிவிக்கணும். ரிலீஸ் டேட் அறிவிக்கிறதா இதுக்கு முன்னாடி இங்கே ப்ரிப்பேர் ஆகிருக்கணும்லம்மா. முன்பு பார்த்த விஜய் வேறம்மா, அப்பயே ஜெயலலிதாம்மா படத்தை ஓட உள்ள. இப்போ முழு அரசியல் மேடைக்கு மேடை ஏறி எல்லாரையும் திட்டுறீங்க போகிறீங்க. அப்போ வந்து நீங்கள் இன்னும் கவனமாக இருக்கணும்ல. நான் இதில் விஜய் ஃபேவரிசமாகவே பேசுகிறேன் இதில். ஆமாங்க. எனக்கு ஏன்னா எனக்கு தமிழ் சமூகம் போதண்டா போட்டு அடிச்சது போதண்டா அப்படி இல்லை அடிக்கிறதுல அடிப்பேன், அதையும் சொல்லிடுறேன். சாத்துற இடத்துல சாத்து தான். இது வந்து நீ ஒட்டுமொத்தமாக எங்களோட பண்டிகையை நீ அவமானப்படுத்துற, எங்கள் பொங்கல் பண்டிகையை நீ அவமானப்படுத்துற. கண்டிப்பா சார், கண்டிப்பா. இதை விட்டு கொடுக்க முடியாது. இல்லை, பொங்கல் பண்டிகையை நீங்கள் அவமானப்படுத்துறீங்க. எங்களோட பண்டிகை ட்ரெடிஷ்னல், அது விண்டேஜ். நாங்கள் சினிமா பார்ப்போம், பொங்கல் வைப்போம், மாட்டுக்கு பண்டிகை எடுப்போம்டா நாங்கள். நீ என்ன வந்து புதுசாக மாட்டுக்கு கண்ணீர் விடுற, நீலி கண்ணீர் விடுற? எங்கள் கல்ச்சரே மாடு தான், நாங்கள் பார்த்துப்போம். அந்த கோழி சண்டை இருந்து அதை நிப்பாட்டினீங்க. ஜல்லிக்கட்டு மாடு சண்டை வாங்கி நாங்கள் திருப்பி நிப்பாட்ட விடல, போராடி வாங்கி வச்சிருக்கோம் ஜல்லிக்கட்டை. கோழி சண்டை என்ன ஆகிட போகுது? ஏய், ஆன்லைனில் ரம்மி விளாட்றான், கோழி சண்டை விட்டா அவனுக்கு என்ன கேடு? கிராமத்தில் மாமன் மச்சான் பொழுதுபோக்கு விட்டுக்கிறது தான், கோழி சண்டை போட்டுக்கிறது தான். இதில் என்ன இருக்குது? வேறு என்ன, கோழி வச்சு என்ன செய்யணும்? ஆடுகளம்னு ஒரு படம் வந்துச்சுல சார், நம்ம ஆடுகளம் என்ன மாதிரி இருந்துச்சு படம்? அது எங்களுடைய எங்களுடைய வாழ்வியல், ஒரு நடிகரோட அடையாளமே மாறுச்சு சார். வாழ்வியல் அது. இவங்க நம்ம வாழ்வியல்ல பூரா கை வைக்கிறாங்க. சென்ட்ரல் கவர்மெண்ட் நான் என்ன சொல்றேன், சி அவங்களுக்கு அரசியலே பண்ண. சார் நான் ஒன்று கேட்குறேன், விஜய் அவர்கள் ஒரு விஷயம் பண்ணியிருக்கலாம். ஸ்டாலின் அங்கிள் அப்படின்னு சொல்லி மேடைக்கு மேடை கேள்வி கேட்கிறவர், பிஜேபி எதிர்த்து ஏதாவது ஒரு கேள்வி கேட்கலாம்ல சார், ஏதாவது ஒரு வீடியோ போடலாம்ல கேள்வி. ஸ்டாம்பேட் நடந்து போச்சு, 48 மணி நேரம் கழிச்சு ஸ்டாலின் சார் பழிவாங்க என்ன பழிவாங்கன்னாருல, போட வேண்டியதானே? மோடி சார் பழிவாங்கன்னு என்ன பழிவாங்க, என் படத்தை விடுங்கன்னு சொல்ல வேண்டியதானே? ஆயா திறக்க முடியாது. என்ன காரணம்? அடுத்து ஈடி இருக்கு, வரிசையா இருக்கு. அப்படி ஈடி எத்தனை தடவை டிஎம்கேல எத்தனை பேர் வீட்டுக்கு போயிருக்காங்க? கண்டுக்கவே மாட்டாங்களே, இவங்களுக்கு கண்டுக்கவே மாட்டாங்களே. ஈடி தர வா, இப்படி போடு, வழக்கு போடு, அவதூறு தானே போடுற, அவதூறு தானமா போடுற. ஈடி வரும் அப்படிங்கிறதுக்காக நம்ம கேள்வி கேட்காம இருக்க முடியுமா? யாரம்மா? மக்கள் யாருக்காக இப்ப பேசிட்டு இருக்காங்க? எங்களோட நடிகர், எங்களோட விஜய் அவர்களோட படம் ரிலீஸ் ஆகல, ஏன் டேட் தள்ளி போகுது அப்படின்னு சொல்லி வருத்தம் தெரிவிக்கிறாங்க. நாங்க ஒரு படத்துக்கு எதிர்பார்ப்போம், டிக்கெட் புக் பண்ணி டிக்கெட்டோட அமௌண்ட் நிறைய பேருக்கு ரிட்டர்ன் வந்துருச்சு, எல்லாருக்கும் டிக்கெட்டோட அமௌண்ட். அப்ப இந்த இடத்துல வந்துட்டு ஒரு டிவிகே தலைவர் விஜய் அவர்கள் கேள்வி கேட்டிருக்கணும்ல சார்? கேட்கலையம்மா. அவர் எங்க செக் மேடுன்னு சொல்லுவாங்கம்மா, அது செஸ் போர்டு செக் மேடு. இதுலேருந்து ஒரு மூவ் பண்ணி உட்காருவா, அதுலேயே செக்காக இருக்கும். ஒரு காயின் பிஜேபி வந்து செக் வச்சுட்டாங்க, செக் மேடு தான், அவ்வளோதான். செக் மேடு நவரவே முடியாது, எங்கிட்டும் போக முடியல. ஏன்னா இவர் யாரையோ ஒருத்தர் கூட ஃபேவரிசம் பண்ணி கரூர் விஷயம் வந்து சிபிஐக்கு மாறினால இந்த ஒரு சிபிஐ தான் எடுத்து பிடிச்சிட்டாங்கம்மா டைட்டா. சிபிஐக்கு போனது வெடி வெடிச்சாங்கம்மா. ஷோ கருமண்டா. நான் தான் டேய் இங்கே பாரு, ஒரு 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 சர்ச் பார்ட்டி இன்னொரு இடத்துக்கு போயிருக்கு, அவ்வளோதானே. நம்ம தான் உள்ளூர் போலீஸு, மாநில அரசு பழிவாங்குன்னு ஒரு கேம் விளாண்டுட்டு ஓட்டிகிட்டு இருந்திருக்கலாம், குதிரை ஓட்டிக்கிட்டே இருந்திருக்கலாம். பாருங்க திமுக பாருங்க பழிவாங்குது அப்படின்னு சொல்லி உதறி கையை உதறி நிக்கலாம். அப்படிதானே சார் சொல்லிட்டு இருக்காங்க. மக்கள் கூட நம்புவாங்க அதை. ஒருவேளை பழி வாங்குறாங்களோ இருக்கலாமோ அப்படின்னு, ஒருவேளை அப்படி இருக்குமோ அப்படின்னு. இப்போ டைரக்டா தெரிஞ்சு போய் சிபிஐ யாருன்னு. இப்போ அங்கே போயிட்டு மாட்டி ஆளுக்கு ஒன்று சொல்லிட்டு வர்றாங்களே, ஏன்னா சிபிஐல விசாரிக்கணுமா? ஏன்னா அவங்க மதிய மனைவி சொன்னாங்க, 4 பக்கம் பைப்பு செட் பண்ணி புஷ்குன்னு அடிச்சோன்னே எங்களுக்கெல்லாம் மயக்கம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி ஸ்ப்ரே அடிச்சாங்கலாம் சொன்னாங்கல்ல. அதெல்லாம் சிபிஐ விசாரிக்கணும்ல. என்ன ஸ்ப்ரே அது? பாம்பு வச்சாங்கன்னா ஜெண்டு பாமா வெடி உண்டான்னு விசாரிக்கணும்லம்மா. கண்டிப்பா எல்லாத்தையும் விசாரிப்பாங்கல்லம்மா. எல்லாமே நோண்டி துருவி எடுத்துருவானுங்கம்மா. உங்களுக்கு மன உளைச்சல் கொடுக்குறாங்களா இல்லைன்னு பாருங்க. இப்போ ஆல்ரெடி மன உளைச்சல் ஸ்டார்ட் ஆயிருக்கும், ஆளுக்கு ஒன்று சொல்லி வச்சு மன உளைச்சல் ஸ்டார்ட் ஆயிருக்கும். இங்க பாருங்க, யாராவது சொல்லுவாங்களா சார் எதுவும் கேட்காதீங்க, சிபிஐ உங்க மேல ஏதாவது ஆக்ஷன் எடுப்பாங்க, இது பெரிய பிரச்சனையா போய் முடிஞ்சிரும் அப்படின்னு சொல்லிட்டு யாராவது சொல்லிட்டு இருப்பாங்கன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் ஆதவர்ஜினாவே பேச்சுவார்த்தை நடத்துவாருமா, அவரே சொல்லுவாருமா. நீங்க ஆதவர் ரொம்ப ஈஸியாக ஆட போறீங்க, வளர்த்த மாட்டிய, எல்லா வேலையும் அவருக்கு தெரியும். இங்கே செத்து போயிட்டாங்க, அடுத்த நாள் பேஸ்கெட் பால் விளையாட போயிட்டாருமா அவரு. விஜய் தனியாக மாட்டிக்கிட்டு என்ன அது பனையூர் சுற்றி போலீஸ் நிற்கிது,
பட்டினப்பாக்கம் வீட்டுக்கு போனாச்சும் கொஞ்சம் கிளுகிளுப்பாக இருக்கலாம்னு சொல்லி அங்கேயிருந்து தப்பிச்சு இங்கே வந்தார். இவர் விட்டுட்டு போயிட்டாரு பேஸ்கெட் பால் விளையாடுறதுக்கு. புசியை வழியில் வாழைத்தோப்பில் இறக்கிட்டு விடையாந்துட்டாங்க. புசி எங்கே போகிறதுன்னு தெரியாமல் நின்று. சரி, இன்னைக்கு காலையில புஷி ஆனந்த் அவர்கள் படம் நல்லபடியா ரிலீஸ் ஆகணும்னு கோயில் எல்லாம் போயிட்டு அர்ச்சனை எல்லாம் பண்ணிட்டு மொட்டையெல்லாம் அடிக்கிறாங்கம்மா. இந்த மாதிரி பண்ணுறது லேடிஸ் எரிச்சல் எல்லாம் ஆகுது. மொட்டையெல்லாம் அடிச்சு. இது மாதிரி பண்ணுறதா எரிச்சல் ஆகுது. ஆமா, இல்ல யாராவது அவங்களா பண்றாங்களா, யாராவது சொல்லி கொடுத்து பண்றாங்களா? யார் பண்ணாலும் உனக்கு அறிவு வேணாமா? இதெல்லாம் தவறானது. என்ன அதுக்கான பிரார்த்தனையாக பண்ண முடியும்? நீ பார்க்குறதுன்னு ஒரு வாரம் கழிச்சு பார்த்துட்டு போகிறோம். கண்டிப்பா சார். இது என்ன தடுப்பூசியா இன்றைக்கே போட்டாகணுங்கிறதுக்கு? ஒரு வாரம் கழிச்சு போட்டு பார்த்துட்டு போகிறோம். நல்லா கொண்டாடிட்டு போவோம். வீட்டில் உட்காந்து ஓடிடியில் பார்க்காம ஒன்றா கொண்டாடுவோம். விஜய் டக்குன்னு 200 கோடியை திருப்பி கொடுத்தாலும் கொடுப்பாரா?